கொடைக்கானலில் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு உருவங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மே மாத சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக நகரின் மத்திய பகுதியில் உள்ள பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் பிரையன் பூங்காவில் 10 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. இதனை அரசு முதன்மைச் செயலாளர் அபூர்வா IAS தொடங்கி வைத்தார். கொல்கத்தா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட மலர் நாற்றுகள் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்குகின்றன. மேலும் சேவல், மயில், 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட், வீடு, பொம்மைகள், நெருப்பு கோழி உள்ளிட்ட உருவங்கள் மலர்களால் வடிவமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு மலர்களால் வடிவமைக்கப்பட்ட உருவங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். பல்வேறு புகார்களில் சிக்கிய பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளருக்கு பஞ்சப்படியுடன் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கிட பல்கலைக்கழக துணைவேந்தர் உத்தரவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக பணியாற்றிய தங்கவேலு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதில் சில குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்ய தமிழக அரசு 2 முறை பரிந்துரை செய்தது. ஆனால் அதன் மீது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தங்கவேலு அண்மையில் பணி ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் தங்கவேலுவுக்கு பஞ்சப்படியுடன் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கிட பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவிட்டுள்ளார். துணைவேந்தரின் இந்த உத்தரவுக்கு பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். துணைவேந்தரின் உத்தரவை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். மும்பையில் ராட்சத விளம்பர பலகை சரிந்து விழுந்த விபத்தில் விளம்பர நிறுவன உரிமையாளர் பவேஷ் பிகண்டேவை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் 2 தினங்களுக்கு முன்பு சூறாவளி காற்று வீசிய போது சேதா நகர் என்ற இடத்தில் 250 டன் எடை கொண்ட ராட்சத விளம்பர பலகை திடீரென சரிந்து பெட்ரோல் பங்க் மீது விழுந்தது. இந்த விபத்தில் 16 பேர் உயிரிழந்தனர். 75க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் இந்த விபத்தை அடுத்து தலைமறைவாக இருந்த விளம்பர நிறுவன உரிமையாளர் பவேஷ் பிகண்டே என்பவரை ராஜஸ்தானில் உள்ள உதய்பூரில் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் விளம்பர பலகை வைப்பதற்கு மாநகராட்சியிடம் அனுமதி பெறவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. சென்னை பள்ளிக்கரணை வேளச்சேரி பிரதான சாலையில் மோசமான சாலையால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளிக்கரணை வேளச்சேரி பிரதான சாலையில் பெரும்பாலான இடங்கள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. மோசமான சாலையால் காலை மாலை என 2 வேளைகளிலும் பீக் அவர் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் நிலவி வருகிறது. இதனால் அலுவலகங்களுக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடியவில்லை என்று குற்றம் சாட்டும் வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மேட்டூர் அணையில் 50 அடிக்கும் கீழ் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்து வினாடிக்கு 137 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. எனினும் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடியிலிருந்து 2100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு வரும் தண்ணீரை விட அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்து விடப்படுவதால் அணையின் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. அதன்படி இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 50.16 அடியிலிருந்து 49.95 அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 17.78 TMC ஆக உள்ளது. ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் 10 கிலோ. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். போதைப்பொருள் விவகாரத்தில் குற்றவாளிகளுடன் கைகோர்த்துள்ள காவலர்களை கண்டறிந்து கண்காணிக்க நேர்மையான அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், ராஜசேகரன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாராட்டு தெரிவித்தது. இருப்பினும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், DGP ஆகியோர் இணைந்து நேர்மையான அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட ரகசிய குழுவை அமைக்க வேண்டும் எனவும் இந்த ரகசிய உயர்மட்ட குழு போதைப்பொருள் குற்றவாளிகளுடன் கைகோர்த்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் காவலர்களை கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
விளக்கேற்றும் எண்ணெய்களில் அண்மை காலமாக அதிக அளவில் கலப்படம் நிகழ்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளக்கேற்றும் எண்ணெயானது தெய்வ வழிபாட்டிற்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது. அத்தகைய எண்ணெய்களில் அண்மை காலமாக கலப்படம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விளக்கேற்றும் எண்ணெய்களின் தரத்தை உறுதி செய்வதற்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம் போன்ற எந்த ஒரு தரக்கட்டுப்பாடு அமைப்பும் இல்லாததால் இதில் அதிக அளவில் கலப்படம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. உணவகம், ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் சிற்றுண்டிகளில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய்களை சுத்திகரித்து விளக்கேற்றும் எண்ணெய்களாக வியாபாரம் நடைபெறுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இத்தகைய கலப்படங்கள் மற்றும் பாமாயிலை தவிர்ப்பதற்காகவும் விளக்கேற்றும் எண்ணெய்களின் தரத்தை கண்டறியும் வகையிலும் அண்மையில் விழிப்புணர்வு முயற்சிகள் பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மூலப்பொருட்களை பார்த்து அதற்கு தகுந்த விலை இருக்கிறதா என்பதை உறுதி செய்து தரமான விளக்கேற்றும் எண்ணெயை வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். கலப்படமற்ற புத்தம் புதிய தூய்மையான விளக்கேற்றும் எண்ணெயானது நீண்ட நேரம் எரியும் தன்மை கொண்டவை என்றும் நம்பகத்தன்மை வாய்ந்த நிறுவனங்களின் விளக்கேற்றும் எண்ணெய்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அருகே விண்வெளி பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு பட்ஜெட்டிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய அரசின் நிறுவனமான இன்ஸ்பேஸ் உடன் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இது தொடர்பாக ஒப்பந்தம் செய்துள்ளது. விண்வெளி பூங்காவின் பணிகளுக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகியுள்ளது. உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த 17 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உள்பட மொத்தம் 9 பேரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இதையடுத்து சிறுவர்களை திருப்பூரில் உள்ள கூர்நோக்கு இல்லத்திலும் மற்ற 6 பேரை கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர். இதனிடையே வழக்கில் திடீர் திருப்பமாக மற்றொரு சிறுமியும் இந்த கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தனியார் விடுதி மேலாளர் சாமுவேல் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உடுமலை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் விடுதியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்றது தெரியவந்ததை அடுத்து சாமுவேல் கைது செய்யப்பட்டுள்ளார்.